வீட்டுல அதுக்கப்புறம் தப்புன்னு தெரிஞ்சு அவங்க ஃபீல் பண்ணி சாரி கேட்டாங்க. அடிபட்டுச்சுன்னா ஓடி வருவான் மச்சான், எங்க இருந்தாலும் வண்டியோ அடுத்த வண்டியோ கடன் வாங்கிட்டாச்சும் ஓடி வருவான். அந்த பொண்ணுக்கு பிடிக்கலன்னா விட வேண்டியதானே, அதுக்கு வீடு தேடி போய் அவ்வளவுதான் விட்டுட்டோம். அந்த பொண்ணு அதுக்கப்புறம் அந்த பையனை வச்சு இந்த பையனை இன்சல்ட் பண்ண ஆரம்பிச்சா. பொண்ணு தப்பு பண்ணிட்டாங்க, என் ஃப்ரெண்டு லவ் பண்ணா, உங்க பொண்ணு அவனை விட்டு வேற ஒருத்தன் லவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. போட்டு கொடுத்துருக்கோம். அவங்களுடைய கரியரை நம்ம ஸ்பாயில் பண்றோம்னு இருந்தா அந்த ஸ்பாயில் நம்ம இந்த பாவம் நமக்கு வேணாம். ஆமா, லைஃப் உங்ககிட்ட சொல்றதும் உன்னுடைய லைஃப் என்கிட்ட சொல்றதும் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஷேர் அப்படி மாத்தி ஷேர் பண்ணாதான் சண்டையே வருது, சந்தேகமே வருது. சந்துரு ஃப்ரெண்ட்ஷிப்லேயே வந்து ஒரு பெஸ்ட் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னா அது பெண்கள் தேர்ந்து கிடைக்குமா ஆண்கள் தேர்ந்து கிடைக்குமா? பாய்ஸ் கிட்ட தான். ஏன் பாய்ஸ் கிட்ட தான் கிடைக்கும்? கேர்ள்ஸ்னா சண்டை போட்டுட்டு அடிக்கடி ஏன் நீ இதை பண்ணிட்டு அதனால நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பிரிஞ்சு போயிடுங்க. அதே நான் அவங்க கூட சண்டை போட்டுனா கூட அவன் மறுபடியும் என் கூட வருவான், வாடா மச்சான் போகலாம், காஃபி சாப்பிடலாம், டீ சாப்பிடலாம் அப்படின்னு. வேற என்னென்ன ரீசன்லாம்? வேற என்னன்னா திடீர்னு நம்ம அடிபட்டுச்சுன்னா ஓடி வருவான் மச்சான், எங்க இருந்தாலும் வண்டியோ அடுத்த வண்டியோ கடன் வாங்கிட்டாச்சும் ஓடி வருவான். அது அவங்கள சொல்றீங்களா, இல்லடி பிஸியா இருக்கேன் அப்புறமா வரட்டா, இல்ல முடியாது அப்படி இப்படின்னு என்ன சொல்றீங்க? பெண்களை வந்து மோஸ்ட்லி எதை சொல்லி அவாய்ட் பண்ணுவாங்க? மோஸ்ட்லினா என்னன்னே சொல்ல மாட்டாங்க. இப்போ நம்ம திடீர்னு லவ் பண்றேன்னா என்னன்னே சொல்லாம போயிடுவாங்க, எதுவுமே சொல்ல மாட்டாங்க. எதுவும் சொல்ல மாட்டாங்க, சைலண்டா போயிடுவாங்க. என் ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் அது போல ஏமாந்துருக்காங்க. ரெண்டு பேருமே என்னென்ன ரீசனுக்காக ரெண்டு பேரும் ஏமாந்தாங்க என்னன்னு தெரியல. அவனை விட இன்னொருத்தனை பெஸ்ட்டாக பார்த்துட்டாங்க, அதனால இவன் எதுவுமே கேட்காம சைலண்டாக போயிட்டாங்க. என்ன ரீசன்னு சொல்லுங்க, நான் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கணும்னு சொன்ன, எதுவுமே சொல்லலை. ஒரு வார்த்தை இல்லை. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபீல் பண்ணாங்களா? அவனுக்கு எல்லாருமே ஃபீல் பண்ணி அந்த பொண்ணுகிட்ட பேரண்ட்ஸ் கிட்ட வரையும் நாங்கள் போய் சொல்லிட்டோம். பேரண்ட்ஸ்னு சொல்லிட்டீங்களா? யார் பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னீங்க? அவங்க அந்த பொண்ணு பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டாங்க. பாவீங்களா, என்ன சொன்னீங்க? ஆமா, என்ன சொல்லுங்க, என் பொண்ணு தப்பு பண்ணிட்டாங்க, என் ஃப்ரெண்டு லவ் பண்ணா, உங்க பொண்ணு அவனை விட்டு வேற ஒருத்தனை லவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. போட்டு கொடுத்துருக்கோம். போட்டு கொடுக்கலங்க, அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சது எங்கிட்ட சண்டைக்கு வந்தாங்க. அதனால நாங்களாம் எதுவும் தப்பு பண்ணலங்க, அந்த பொண்ணு தான் தப்பு பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊர் விட்டே போயிட்டாங்க. கடைசியில் அந்த பொண்ணு வீட்டில் ஊரை விட்டு போயிட்டாங்களா? அந்த பொண்ணு வீட்டில் அதுக்கப்புறம் தப்புன்னு தெரிஞ்சு அவங்க ஃபீல் பண்ணி சாரி கேட்டாங்க. இப்போ யார் ஊரை விட்டு போனது? பொண்ணு போயிட்டு மறுபடியும் வந்துட்டாங்க. போயிட்டு வந்துட்டாங்க. சண்டையெல்லாம் போல அந்த பொண்ணு வந்து வீட்டில் போய் சொல்லும்போது அப்படிலாம் இல்லை, எவ்வளோ தைரியம் சொல்லியிருக்கீங்க, இதுக்குள்ளலாம் பண்ணாதீங்க அப்படின்ட்டு. பின்ன அவனுடைய வாழ்க்கை ஸ்பாயில் ஆகுது இல்லைங்க. அதுக்காக ஒரு பொண்ணோட அந்த பொண்ணுக்கு பிடிக்கலன்னா விட வேண்டியதானே, அதுக்கு வீடு தேடி போய் அவ்வளோதான் விட்டுட்டோம். அந்த பொண்ணு அதுக்கப்புறம் அந்த பையனை வச்சு இந்த பையனை இன்சல்ட் பண்ண ஆரம்பிச்சா. அதனால தான் நாங்கள் பொண்ணு மேலே தான் தப்பு. உங்கள் ஃப்ரெண்டு எப்படி இதுலேருந்து வெளில வந்தாங்க? ஜாலியாக வெளியில் கூப்பிட்டு போயிட்டு சிரிக்க வச்சு. உன் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே பசங்களுக்குள்ளே என்ன நல்லா சண்டை வரும்? சண்டை வருமா? எதுக்கெல்லாம் சண்டை போட்டுக்குவீங்க? ஒருத்தனை விட்டு இன்னொருத்தன் கூட சண்டை வரும். இப்போ நாங்கள் ஒரு 4 பேரை கேங்கில் சுற்றிட்டு இருக்கோம். 4 பேர் கேங்லேருந்து என் ஒருத்தனை, இப்போ எனக்கு மெயின் டீம்னா இவன் தான். இது வரைக்கும் பாருங்க, இவன் தான். அவங்க தான். ஆமாம், இவனை விட்டு இப்போ இவன் என் கூட இருக்கான்னா இன்னொருத்தனை கூப்பிட்டு போயிடுவாங்க, இன்னொருத்தன் வந்து இவனை கூப்பிட்டு போயிடுவான். இப்போ நாங்கள் எங்கன்னா ஒரு டீமாக போகிறோம்னா அதை விட்டு இவனை வந்து கூப்பிட்டு போயிடுவாங்க. அதனால அப்படி போனா சண்டை வரும். என்ன உங்களுக்கு பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காங்க? நிறைய பேர் இருக்காங்க. அதாவது இப்போ பிரேக்கப் பண்ண பொண்ணு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான். ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து 2 பேரும் ஆக்சுவலி ஃப்ரெண்ட்லேருந்து நீ வந்து அந்த பொண்ணை வந்து அந்த பையனுக்கு இன்ட்ரோ கொடுத்துருக்க. ஆமா, ஒன்னாலதான் அப்போ 2 பேருக்குள்ள சண்டை வரும். அந்த பையன் வாழ்க்கை கெட்டு போன இல்லை. அவங்க இந்த ஸ்கூல்ல இருந்து இன்னொரு ஸ்கூல் போகும்போது வேற ஒரு பையனை பார்த்துட்டாங்க. ஆமா, சூப்பர், நல்ல பொண்ணுல்ல. இப்போ இருக்கிற லவ் இல்ல, நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்க. இருந்தாலும் நம்ம மோஸ்ட்லி கேர்ள்ஸும் உயிரை கொடுக்குறாங்க, எதுவாக இருந்தாலும் இப்போ துணிஞ்சு செய்கிறாங்க. நானும் வரேன் நீனும் போ அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நிறைய பேரண்ட்ஸ் இப்போ இந்த ஜெனரேஷன்ஸில் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. மற்றபடி இருக்கிற கொஞ்ச நெஞ்ச இந்த அட்டி கேர்ள்ஸ் அவங்களாம் தான் விட்டு ஓடிடுறாங்க. பாவம். சரி, பெஸ்ட் லவ்னா எப்படி இருக்கு? பெஸ்ட் லவ்னா உண்மையாக இருந்தால் போதும், வேறு எதுவும் இல்லை. உண்மை புரியல. 2 பேரும் என்னுடைய லைஃப் உங்ககிட்ட சொல்றதும் உன்னுடைய லைஃப் என்கிட்ட சொல்றதும் 2 பேரும் மாத்தி ஷேர் அப்படி மாத்தி ஷேர் பண்ணாதான் சண்டையே வருது, சந்தேகமே வருது. அப்படி வராதுங்க. நான் இப்போ இந்த பொண்ணு பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் லோக்கலாக சொல்லிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. நான் இதை பார்க்க மாட்டேன், இதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மற்றவங்க மூலியமா கேட்டு தெரிஞ்சு சொல்ல சண்டை வருது, சண்டை வந்துடும். ஆமாம், நீ லவ் பண்ணிருக்கியா? நான் லவ்லாம் பண்ணது இல்லைங்க. பண்ண ஒரு பொண்ணு பண்ணல. அவங்க பண்ணியா பண்ணலையா பிடிக்கும், ஆசைப்பட்டோம், அவங்களுக்காக நிறைய செஞ்சோம். கடைசியில் விட்டு போயிட்டாங்க. அவங்க விட்டு போயிட்டாங்கன்னா இவங்க டீமே ஒரு லவ் பிரேக்கப் டீம் மாதிரி. என்ன அந்த பொண்ணையா விட்டு போச்சு? பிரேக்கப்லாம் இல்லைங்க, அந்த பொண்ணையா விட்டு போனாங்க. என்னுடைய ஆக்டிவிட்டி சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ரீசனுமே இல்லாமல் போயிட்டாங்க. நான் லவ் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு மனசுக்குள்ளே பண்ணேன், அவ்வளோதான். பேரண்ட்ஸுக்கெல்லாம் தெரிஞ்சு அவங்களும்
ஆக்சுவலா அந்த பொண்ணுகிட்ட சொன்னீங்க இல்லையா? அந்த பொண்ணுகிட்ட எல்லாம் நான் சொல்றதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட்ஸ் போய் சொல்லிட்டானுங்க, அதனால தான் ஆச்சு. இப்போ அந்த பொண்ணுக்கு ஆனா தெரியும் நீ லவ் பண்ற. தெரியும். ஆக்சுவலா அது எதுவுமே சொல்லலையா? அந்த எதுவுமே சொல்லல அவங்க. நீ எதுவுமே கேட்கலையா? அப்படியே விட்டியா? லவ் பண்ணிருக்க? இல்ல, நம்ம அவங்களுடைய ஆசை தானே முக்கியம். அவங்களுடைய கரியரில் அவங்க பிஸியாக இருக்காங்க, அதனால நம்ம விட்டு போகிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. அவங்களுடைய கரியரை நம்ம ஸ்பாயில் பண்ணுறோன்னு இருந்தால் அந்த ஸ்பாயில் நம்ம இந்த பாவம் நமக்கு வேணாம். அந்த அளவுக்கு விட்டு கொடுத்துட்டு போறியாடா? ஆமாம், சூப்பர்டா. உன்னை மாதிரி எல்லாருமே இருக்க வந்தானே, அப்புறம் ஏன்னா அந்த பொண்ணு வீட்டில் மட்டும் போய் போட்டு கொடுத்தீங்க? அவங்க போட்டு கொடுக்குறேன்னு சொல்லுங்க, அவன் பாவம் ஒரு பையனோட என்ன பண்ணி பிடிக்கல. அப்ப நீயும் பாவம் தானே, இவனும் பாவம் தானே. நான் பாவமாக இருந்தால் இருந்துட்டு போகிறேங்க. அப்போ நான் என் ஃப்ரெண்டால் அதாவது எப்படி என்ன சொல்கிறதுன்னா, என் ஃப்ரெண்டுக்கு நான் ஒரு துணை போனால் போதும், அவன் கெட்டு போகக்கூடாது. என்னால் நான் கெட்டு போனால் பரவாயில்ல. உன்னால தானே அவன் கெட்டு போயிருக்க. நீ தானே அந்த பொண்ணை இன்ட்ரோ கொடுத்துருக்க. நான் எங்க என்ட்ரு கொடுத்தேன்? எல்லாருமே கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸுங்க, கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும். கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸில் அவங்க 2 பேருக்கு க்ரஷ் வந்து லவ் பண்ணியிருக்காங்க. எப்படியோ பிரிஞ்சுட்டாங்க. பிரிஞ்சுட்டாங்க, பிரிஞ்சு போயிடுச்சு அந்த பொண்ணு. பிரிஞ்சுட்டாங்க. இப்போ கடைசியில் ஃபீல் பண்ணுறாங்க, சரி இவனே பண்ணியிருக்கலாமே அப்படின்னு. சரி, உன ஆக்சுவலா ஒரு பொண்ணு வந்து அக்செப்ட் பண்ணல அப்படின்னல, அந்த பொண்ணு நினைச்சு நீயாச்சும் ஃபீல் பண்ணிருக்கியா? டெய்லி ஃபீல் பண்ணிருக்கேன். எதுக்கு ஃபீல் பண்ற? அந்த பொண்ணு தான் விட்டு போயிட்டா, எதுக்கு ஃபீல் பண்ற? விட்டு போயிட்டாங்க இல்லை, என்ன ஒரு ரீசனுமே சொல்லாம விட்டு போயிட்டாங்க. அதனால விட்டு போயிட்டேன். என்ன ஒரு ரீசனுமே சொல்லல. இப்போ நல்லா இருக்கட்டும் அப்படின்னு விட்டு போயிருக்காங்க. அவங்க என்ன வீடியோ பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க வீடியோ ஏதாச்சும் உனக்கு கேட்கணும் அப்படின்னா என்ன கேட்பாங்க? இப்போ இந்த வீடியோ அவங்க பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இருங்க, மனசு பிடிச்சிருந்தா பண்ணுங்க, இல்லைன்னா வேண்டாம். என்னதான் பண்ணுங்க? இருந்தா என்ன கேட்பேன்? என்னன்னு கேட்கணும்னா, காரணம் தெரியலல்ல, அதுக்கு வந்து ஏதாச்சும் கேட்கணும் அவங்க இல்லை அவங்க கரியரில் பிஸியாக இருக்காங்க. கரியர்ல பிஸியா இருக்காங்களா? ஆமாம். சூப்பர் ப்ரோ.